புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை தமிழோடு தொடங்குவோம். ஐயன் திருவள்ளுவரின் குரல்களில் ஒன்றை பார்க்கலாம். அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரணிழுக்கா மானமுடையது அரசு. அறநெறி தவறாமலும் குற்றம் எதுவும் இழைக்காமலும் வீரம் மானத்துடன் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்கள் ஆவர். இனி தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடக்கம். 14 மேசைகளில் வாக்கு எண்ணிக்கை நடத்த ஏற்பாடு. தமிழ்நாட்டிற்கு நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. நெல்லை அல்வாவை விட மத்திய பாஜக அரசு கொடுக்கும் அல்வாதான் பிரபலமாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கான தடையை நீக்க கோரிய வழக்கு வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பும்போது அதற்கான காரணத்தை கூற தேவையில்லை என்ற ஆளுநர் தரப்பு வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. குடியரசுத் தலைவர் அவராகவே காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்வாரா என்றும் கேள்வி. வேலூரில் கர்ப்பிணி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓடும் ரயிலிலிருந்து தள்ளப்பட்ட விவகாரம். குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுப்போம் என மாநில மகளிர் ஆணைய தலைவி பேட்டி. பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, பள்ளி மாணவிகளுக்கு நேர்ந்த கொடுமை ஆகியவற்றில் விரைந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் இதுபோன்ற குற்றங்கள் பெருகாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடக்கம். புதிய வருமான வரிச்சட்ட மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. தொழிலதிபர் கௌதம் அதானியின் மகன் ஜீத் அதானி வைர வியாபாரி ஜெயின் ஷாவை மகளை கரம் பிடித்தார். அகமதாபாத் நகரில் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் எளிமையாக நடைபெற்ற திருமணம். மேலும் 487 இந்தியர்களை வெளியேற்ற அமெரிக்கா திட்டம். கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்ற மத்திய அரசு தகவல்.